முக்கிய செய்திகள். நாட்டின் அணு உலைகள் மிகவும் பாதுகாப்பாக உள்ளன. நாடாளுமன்றத்தில் பிரதமர் விளக்கம். அண்ணா ஹசாரே விவகாரம் குறித்து அனைத்து கட்சிகளுடன் ஆலோசனை. சமூக சேவகர் அருணா ராயின் லோக்பால் மசோதாவையும் பரிசீலிக்க திட்டம். தேமுதிகவின் லஞ்ச ஒழிப்பு முழக்கம்தான் இன்று நாடு முழுவதும் எதிரொலிக்கிறது. கேப்டன் விஜயகாந்த் பெருமிதம். கட்சி பதவி கிடைக்காததால் மு.க. அழகிரி கடும் அதிருப்தி. திருச்சி சிறையில் ஆதரவாளர்களை சந்தித்த பின் விரக்தியில் பேட்டி. வணக்கம். வணக்கம். விரிவான செய்திகள். நாட்டில் உள்ள அணு உலைகளின் பாதுகாப்பில் மத்திய அரசு ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளாது என்று பிரதமர் மன்மோகன் சிங் உறுதிபட தெரிவித்துள்ளார். ஜப்பானில் அண்மையில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் அந்நாட்டின் 2 பெரிய அணு உலைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. அணு உலைகள் சேதமடைந்ததால் கதிர்வீச்சு பாதிப்பும் ஏற்பட்டது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து தங்களிடம் உள்ள அணு உலைகளின் பாதுகாப்பை உலக நாடுகள் பலப்படுத்தி வருகின்றன. இந்தியாவில் உள்ள அணு உலைகளின் பாதுகாப்பையும் மத்திய அரசு உறுதிப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நாடாளுமன்ற மக்களவையில் இது சம்பந்தமாக இன்று விளக்கம் அளித்த பிரதமர் மன்மோகன் சிங், அணு உலைகள் பாதுகாப்பு விஷயத்தில் மத்திய அரசு ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளாது என்று உறுதிபட தெரிவித்தார். You have my assurance that government is fully conscious of the fact that while we are committed to expand civil nuclear energy setup, we will not compromise in any way on nuclear safety. This is an ongoing process, and my instructions to the Department of Atomic Energy and the Nuclear Power Corporation is that they must ensure that our facilities are world class, that there cannot be any compromise with regard to safety requirements. அணுசக்தியின் ஆற்றல் வளர்ச்சி திட்டங்களுக்கு எந்த அளவிற்கு பயன்படும் என்பதை விளக்கி பேசிய பிரதமர், சர்வதேச தரத்துடன் எத்தகைய சவால்களையும் சமாளிக்கும் வகையில் இந்தியாவின் அணு உலைகள் பாதுகாப்பாக இருப்பதாகவும் உறுதியளித்தார். அண்ணா ஹசாரே விவகாரம் தொடர்பாக டெல்லியில் பிரதமர் தலைமையில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் ஒருமித்த கருத்து எதுவும் எட்டப்படவில்லை. டெல்லி ராம்லீலா மைதானத்தில் அண்ணா ஹசாரே நடத்தி வரும் உண்ணாவிரதம் இன்று 9வது நாளை எட்டியுள்ளது. போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர மத்திய அரசு அண்ணா ஹசாரே குழுவிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக விவாதிக்க டெல்லியில் இன்று மாலை பிரதமர் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டினார். கூட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் மன்மோகன் சிங், வலுவான லோக்பால் மசோதா அமைய வேண்டும் என்பதே மத்திய அரசின் விருப்பம் என்று கூறினார். இருப்பினும் இந்த கூட்டத்தில் ஒருமித்த கருத்து எதுவும் ஏற்படவில்லை. உண்ணாவிரதத்தை அண்ணா ஹசாரே உடனடியாக கைவிட வேண்டும் என்று அனைத்து கட்சிகளும் வலியுறுத்தின. அண்ணா ஹசாரேவின் ஜன் லோக்பால் மசோதாவை நிலைக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்புவது என்றும் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. அனைத்து கட்சி கூட்டத்தில் ஒருமித்த கருத்து ஏற்படாததால் அண்ணா ஹசாரே விவகாரத்தில் தொடர்ந்து இழுபறி நிலையே நீடிக்கிறது. வறுமையையும் ஊழலையும் ஒழிக்க வேண்டும் என்று தேமுதிகவின் முழக்கமே இன்று நாடு முழுவதும் எதிரொலித்து வருவதாக தேமுதிக நிறுவன தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் கூறியுள்ளார். பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நாட்டில் வறுமையும் ஊழலையும் ஒழிக்க வேண்டும் என்ற லட்சியத்தை மனதில் கொண்டுதான் தேமுதிக உதயமானதாக தெரிவித்தார். வறுமையையும் ஊழலையும் ஒழிக்க வேண்டும் என்ற தேமுதிகவின் முழக்கம்தான் தற்போது நாடு முழுவதும் எதிரொலிப்பதாகவும் கேப்டன் குறிப்பிட்டார். வறுமையும் ஊழலையும் ஒழிப்பேன்னு சொன்னாங்க. அப்ப எல்லாருமே கிண்டல் அடிச்சிருக்காங்க. இன்னைக்கு நாடே வறுமை ஊழல் தான். எங்க பார்த்தாலும் உலகம் பூரா இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அதான் ஒழிச்சுக்கிட்டு இருக்காங்க. சந்தோஷம். அதிமுக அரசின் 100 நாள் ஆட்சி குறித்து தற்போதைக்கு கருத்து எதுவும் தெரிவிக்க இயலாது என்றும் 1967ஆம் ஆண்டு
திமுக ஆட்சி குறித்து 6 மாதம் கழித்துதான் கருத்து கூற முடியும் என்று காமராஜர் கூறியது போல் அதிமுக ஆட்சி குறித்து 6 மாதம் கழித்தே கருத்து தெரிவிக்க முடியும் என்றும் கேப்டன் குறிப்பிட்டார். 100 நாள் திட்டங்கள் சொல்லியிருக்காங்க. அது நிறைவேறும் போது தான் நீங்கள் இதை பற்றி கேட்கணும். அதற்கு இடையில நீங்கள் கேட்குறது பதவி ஏற்கும்போது சொல்லிட்டேன். காமராஜர் வருஷம் 6 மாதம் டைம் கொடுக்கணும். ப்ரீத்திங் அவர்னு இங்கிலீஷில் சொல்கிறீங்க, நெக் டு டைம்ங்கிறீங்க. ஒரு கொல்லியை எடுத்து பார்த்தா நல்ல கொல்லியா கெட்ட கொல்லியான்னு பார்க்குறதுக்கு ஒரு 10 நிமிஷம் அதில் பரட்டி டைம் கொடுங்க. எதாக இருந்தாலும் ஏன் அவசரப்படுறீங்க? பிறந்த நாள் மற்றும் விழாக்களை கொண்டாடுபவர்கள் அந்த நாளில் ஏழைகளுக்கு அவர்களால் இயன்றதை கொடுக்க வேண்டும் என்ற மனப்பான்மை வளர வேண்டும் என்பதற்காகவே தாம் நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருவதாகவும் கேப்டன் விஜயகாந்த் கூறினார். நாமளும் நாளைக்கு உதவி செய்வோங்கிற எண்ணம் எல்லாருக்கும் வரணும். என்ன இருந்தால் ஒவ்வொருத்தவங்களோட பிறந்த நாள் எவ்வளவோ, அந்த பிறந்த நாளைக்கு ஏதோ ஒரு அவங்கவுங்க ஊரில் ஒரு ஸ்கூலை வச்சுக்கிட்டு அன்னைக்கு ஒரு 100 பேருக்கு சாப்பாடு போட்டால் கூட நம்ம நினைக்கிறோம் என்னையா சாப்பாடு தான். அந்த 100 பேருக்கு அவங்க படுற கஷ்டங்கள் அன்னைக்கு பெரட்டி நிதி வாங்கி அன்னைக்கு அவங்களுக்கு சாப்பாடு போடும், அன்னைக்கு குறையும். அதுதான் சொல்றேன். தர்மத்தை எப்பனாலும் எப்படினாலும் செய்யலாம். அதான் வலது கை இடது கை அறியக்கூடாதுப்பாங்க. உலகம் முழுவதும் மேல்மட்டம் முதல் கீழ்மட்டம் வரை ஊழல் மழிந்து விட்டதாக கூறிய கேப்டன் விஜயகாந்த், ஊழலுக்கு எதிரான போராட்டங்கள் வலுப்பெற்றால்தான் நாட்டில் வறுமையை ஒழிக்க முடியும் என்றும் உறுதிபட தெரிவித்தார். அண்ணா ஹசாரே உண்ணாவிரதத்திற்கு நாடெங்கும் ஆதரவு பெருகியுள்ளதை அடுத்து காங்கிரஸ் மற்றும் பாஜக தலைவர்கள் சிலர் ஹசாரே அணிக்கு தாவ முயற்சிக்கிறார்கள். காங்கிரஸ் எம்பிக்கள் சிலர் ஹசாரேவிற்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். பாஜக மூத்த தலைவர் யஷ்வந்த் சின்ஹா அண்ணா ஹசாரேவிற்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். லஞ்ச ஒழிப்பு விவகாரத்தில் பாஜக தீவிரமாக இல்லை என்று யஷ்வந்த் சின்ஹா தெரிவித்துள்ளார். இதற்காக தனது எம்பி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஊழல் ஒழிப்பு போராட்டத்தில் பங்கு பெற இருப்பதாகவும் யஷ்வந்த் சின்ஹா கூறியுள்ளார். பாஜக கூட்டணி ஆட்சியில் யஷ்வந்த் சின்ஹா நிதியமைச்சராகவும் வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் முன்னாள் IAS அதிகாரி ஆவார். இதனிடையே அண்ணா ஹசாரே விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்த SS அலுவாலியா உண்ணாவிரதத்தை அண்ணா ஹசாரே உடனடியாக கைவிட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். भारतीय जनता पार्टी संसदीय दल उनको अपील करता है कि वो अपना अनशन समाप्त करें. इस लड़ाई में हम उनके साथ हैं. हम एक सशक्त, प्रभावी लोकपाल चाहते हैं और हम वो लाकर दिखाएंगे. கட்சியில் பதவி கிடைக்காததால் மத்திய அமைச்சர் மு க அழகிரி விரக்தியின் உச்சியில் இருப்பதாக தெரிகிறது. திருச்சி மத்திய சிறையில் மு க அழகிரியின் ஆதரவாளர்கள் SR கோபி, அனிதா கிருஷ்ணன் ஆகியோர் அடைக்கப்பட்டுள்ளனர். இவர்களை இன்று நேரில் சென்று பார்த்த மு க அழகிரி அவர்களிடம் சுமார் 20 நிமிடம் வரை பேசினார். ஆதரவாளர்களை சந்தித்த பின் வெளிவந்த மு க அழகிரியிடம் செய்தியாளர்கள் பேட்டி கேட்டனர். அதற்கு பதிலளித்த மு க அழகிரி, வேட்டியே வேண்டாம் என்று கூறிவிட்டேன், இனி பேட்டி எதற்கு என்று விரக்தியுடன் கூறினார். திமுகவில் மு க ஸ்டாலின் கை ஓங்கி வருவதால் கடும் அதிருப்தியில் உள்ள மு க அழகிரி கட்சியில் முக்கிய பதவி தராவிட்டால் மத்திய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய முடிவு எடுத்து இருப்பதாக தகவல் வெளியானது. இதை நிரூபிக்கும் வகையில் மு க அழகிரி விரக்தியுடன் பேசியிருப்பது திமுகவினரிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகம் முழுவதும் அண்ணா ஹசாரேவிற்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டங்கள். கல்லூரி மாணவர்கள் எழுச்சி பேரணி. சென்னையில் கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விட்ட கும்பல் கைது. 7 லட்சம் ரூபாய் கள்ள நோட்டுகள் பறிமுதல். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.